சம்பளம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எம்பிரான் கலர்சிங்க நாயனார் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி. 63 நாயன்மார்கள் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி. கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கொன் கலர்சிங்கன் அடியார்க்கும் அடியன் என்று எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் திருத்தொண்ட தொகையில் போற்றப்படும் சிறப்பினை உடையவர் ஆவார். நாயனார் பல்லவர்களது குலத்தில் அவதரித்தவர். நாயனார் சிவபெருமானது திருவடிகளையே வழிபட்டு அரசரை அரசாட்சியும் புரிந்தவர். தன் காலில் வீரக்கழலை அணிந்த சிங்கம் போன்றவர் என்பது தெரியவே கழற் பெரும் சிங்கனார் என்ற அடையை இடையில் வைத்தார் எம்பிரான் சேக்கிழார் பெருமான். காடவர் குலத்து மன்னராகிய நாயனார் பொன்னாலாகிய மேருமலையை வில்லாக கையில் ஏந்திய சிவபெருமான் திரு அருளினாலே போர்க்களம் பல வென்று பகைவர்களை வென்றவர். நாயனார் தன் தேவியாருடன் சிவபெருமான் எழுந்தருளி அருள் பாலிக்கும் திருக்கோயில்கள் பலவும் சென்று வணங்கி அக்கோயில்களுக்கு திருத்தொண்டுகளை செய்து வந்தார். அவ்வாறு செய்து வரும் காலத்து ஒரு நாளில் சிவநகர் என்னும்படி நிலை பெற்ற பெருமையினை உடைய திருவாரூரினை சென்றடைந்தார்கள். அந்நகரில் உள்ள திருக்கோயிலுள் பிறவிப்பினி நீங்க அருள் பாலித்து வரும் தியாகேச பெருமானை வழிபடலானார். இவரது பட்டத்து அரசி நாயனார் இறைவனை பணிந்து வணங்கிய பொழுது அவருடன் நில்லாது கோயிலை சுற்றி அதன் பெருமைகளை கண்டு வந்தனள் என்றும், இறைவருக்காக வைத்த புது பூவை மோந்து பின்னர் குற்றம் செய்தனள் என்றும் வருவது இந்நாயனாரின் வரலாறு. திருக்கோயிலில் இருந்த தெய்வ திருமேனிகளின் எழிலும் சிற்பங்களின் அழகிலும் ஓவியங்களின் உன்னத கலை அழகிலும் உள்ளம் பறிகொடுத்தால் பட்டத்து மாதரசி. அவ்வாறு வரும்பொழுது இறைவனுக்கு பூ தொடுக்கும் மண்டபத்தின் பக்கத்தில் புதிய பூ விழுந்து கிடந்தது. அத்தகைய பூவின் இயற்கை பொலிவிலும் மனத்திலும் சிந்தை பறிகொடுத்த தேவி அம்மலர் இறைவனுக்கு உரியது என்பதையும் உணரும் சிந்தை அற்றவளாய் உடன் எடுத்து மோந்தனர். அங்கன் குலவிய பெருமையெல்லாம் சாயல் மாமையிலே போல்வாள் தனித்தனி கண்டு வந்து தூயமென் பள்ளி தாமம் தொடுக்கு மண்டபத்தின் பாங்கர் மேயதோர் புதுப்பு அங்கு விழுந்ததொன்று எடுத்து மோந்தாள் என்ற பாடலில் பட்டத்து அரசி புதுப்புவினை மோந்தாள் என்று குறித்தாலே போதுமானது. ஆயினும் எடுத்து மோந்தாள் என எம்பிரான் சேக்கிழார் பெருமான் குறிக்கிறார். அதற்கு காரணம், அரசி எடுத்ததற்கு ஒரு தண்டனையும் எடுத்து மோந்ததற்கு ஒரு தண்டனையும் என இருவேறு தண்டனைகள் கிடைக்கப் போகிறது என்பதை குறிப்பதற்காகவே ஆகும். இவ்வாறு பட்டத்தரசி புதுப்பூவை மோந்த செயலை கண்ட அங்கிருந்த எம்பிரான் செருத்துணை நாயனார் எடுத்து மோந்தது அரசு என்றும் கருதாது விரைவாக ஓடிப்போய் கருவியினை எடுத்து கொண்டு வந்து தாமரை மலரில் வீற்றிருக்கும் இலக்குமி போன்று அத்தேவியது மூக்கினை பிடித்து அறிந்தார். எம்பிரான் செருத்துணை நாயனார் அரசரை அணுகி தேவி இறைவனுக்குரிய மலரினை எடுத்து மோந்த செயலின் தன்மையை கூறினார். தன் எதிரில் நிற்பவர் அரசர் என்று அறிந்தும் அஞ்சாது அரசியின் செயலை கூறிய நாயனாரின் வீரச் செயலை மன்னர் வியந்து பாராட்டி இச்செயலுக்குரிய தண்டனையை கொடுக்க வேண்டும் என்றும், மேலும் தமது இடுப்பில் கட்டிய உடைவாளை உருவி அந்த பூவினை தொட்டு முதலில் எடுத்த கைதான் துண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தமது அரசின் கரங்களை துண்டித்தார். சிவன் பணி என்னும் கடமையின் முன்னர் இவ்வுலக பாச பந்தங்கள் எல்லாம் வலிமையற்று ஒளிந்தன என்பதே அடிமைத்திறத்தின் அருமைப்பாடாகும். இவ்வாறு அரசரால் தண்டிக்கப்பட்டமையால் அரசி சிவபெருமானுக்கு இழைத்த குற்றங்கள் நீங்கி நற்கதி அடைந்தாள். இவ்வாறு அரசர் தமது தேவியின் செங்கையினை உடைவாளினால் துண்டித்த போது சிவ தொண்டர்களின் அரகர முழக்கமாகிய ஒளியும் தேவர்களின் முழக்கமும் கூடி பெருக தெய்வ மனமுடைய கற்பக பூமழையும் வானில் இருந்து அப்பொழுதே பெய்தது. இத்தகைய அருமையான திருத்தொண்டினை ஆற்றிய அரசர் நீண்ட காலம் தமது உரிமையாகிய அரசாட்சியினையும் திருத்தொண்டினையும் அருமையுற செய்து பெருமானது திருவருள் சிறப்பினால் செம்மை தரும் சிவந்த திருவடி நீழலில் இருக்கும் பேறு பெற்றார். சிவபெருமானுக்கு பட்டத்தரசி இழைத்த குற்றத்தினை மாற்றியதுடன் தனது பட்டத்தரசி என்றும் பாராது உலக பற்றினையை நீக்கிய அரசரின் உயர்வினையும் சிவபெருமான் திருவடியை பற்றிய பாங்கினையும் எடுத்துரைத்து நிற்கிறது. எனவே இச்செயல் திருத்தொண்டு எனப்பட்டது. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவனாகிய சிவபெருமான்பால் கொண்ட பற்றினால் தவறு இழைத்த பட்டத்தரசின் கரம் துணித்த கண்ணுதலானின் கருணைத்திறம் கொண்டு உய்தி பெற்ற எம்பிரான் கலர்சிங்க நாயனாரின் குருபூசை இன்று அவரை வணங்கி அவரது அருள் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.